ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரையும் யூனிட் 5ல் வேலைவாய்ப்பு உருவாக்கம் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ பொதுவாக நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படித்த இளைஞர்கள் இருந்தாலுமே வேலைவாய்ப்பு அப்படின்றது கிடைக்காம இருக்குது. ஸோ அதற்காக அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அதற்குண்டான ஸ்கீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அப்படி இருந்துமே நமக்கு வேலைவாய்ப்பு வந்து இல்லாமல் தான் இருக்குது. ஸோ அதற்குண்டான காரணங்கள் வந்து என்ன? ஸோ வேலைவாய்ப்புக்காக நம்ம அரசாங்கம் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தாங்க? வேலைவாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கும் வகையில் பொருளியல் அறிஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய விதிகளை வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வேலையின்மை அப்படின்னா என்னென்னா, ஒரு நபருக்கு வேலை செய்கிறதுக்கு உண்டான தகுதி இருந்தும் விருப்பம் இருந்தும் அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்காம போகுதில்ல, ஸோ அதுதான் வேலையின்மை அப்படின்றது. அதே மாதிரி முழு வேலைவாய்ப்போட பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நபருக்கு வேலை செய்கிறதுக்கு விருப்பம் இருந்து திறமை இருந்து அவருக்கு அந்த வேலை வந்து கிடைக்குதில்ல, ஸோ அதுதான் முழு வேலைவாய்ப்போட பொருள் அப்படின்றது. ஸோ அடுத்ததாக வேலையின்மையை எப்படி அளவிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரங்கள் போன்று ஒரு வருஷத்துக்கு 73 நாட்கள் வந்து வேலையில் வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதற்கு கம்மியாக இருந்தார் அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா வேலையின்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு நபர் வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வீதம் 73 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்த்துருக்கணும். ஓகேங்களா? ஒரு வருஷத்தில். ஸோ அதுக்கும் கம்மியாக வேலை பார்த்துருந்தாரு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா வேலையின்மையை குறிக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பகவதி கமிட்டி அப்படின்றது 1973 தொடங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா வேலையின்மையை 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ பொதுவான முதன்மை நிலை, வாராந்திர நிலை வேலையின்மை, தினமும் வேலையின்மை நிலை அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிக்கிறாங்க. அதில் பொதுவான முதன்மை நிலை அப்படின்றது வருஷத்துக்கு பாதி நாட்களுக்கு மேலே அதிகமான நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கிறது. ஸோ அதுதான் பொதுவான முதன்மை நிலை அப்படின்றது. அதுக்கப்புறம் வாராந்திர நிலை வேலையின்மை அப்படின்றது வாரத்துக்கு 1 மணி நேரம் கூட வந்து பார்த்திங்கன்னா அதிகமான நபர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறது. ஸோ அதுதான் வாராந்திர நிலை வேலையின்மை அப்படின்றது. அதுக்கப்புறம் தினமும் வேலையின்மை நிலை அப்படின்றது வாரத்துக்கு 1 நாள் அப்படி இல்லைன்னா சில நாட்கள் அதிகமான நபர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறது. ஸோ அதுதான் தினமும் வேலையின்மை நிலை அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக பகவதி கமிட்டி வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த வேலையின்மைக்கு உண்டான காரணங்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம நாட்டில் அதிகமான மக்கள் தொகை வளர்ச்சி வந்து இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி போதுமான பொருளாதார வளர்ச்சி வந்து கிடையாது. ஸோ வேளாண்மை தவிர பிற துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து குறைவாக இருக்குது. ஸோ பருவகால வேலைவாய்ப்பு, அதாவது சீசனுக்கு மட்டும்தான் வேலைவாய்ப்பு வந்து இருக்கும் ஒரு சில துறைகளில். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெடி உற்பத்திலாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் அந்த தீபாவளி டயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சேல் ஆகும். ஸோ அது மாதிரி பருவகால வேலைவாய்ப்பு அப்படின்றது ஸோ அந்த சீசனில் மட்டும்தான் அதிகமாக வேலைவாய்ப்பு இருக்கும். ஸோ அடுத்ததான் கூட்டு குடும்ப அமைப்பு. ஸோ கூட்டு குடும்ப அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு சில பேர் வேலைக்கு போவாங்க, ஒரு சில பேர் வேலைக்கு போகாமல் இருப்பாங்க. ஸோ அடுத்தது இந்திய பல்கலைக்கழகத்திலிருந்து பெருகி வரும் மாணவர்கள். ஸோ வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மாணவர்கள் வந்து படித்து முடிச்சுட்டு வெளில வராங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வந்து கிடைக்குதா அப்படின்னா கம்மி தான். ஸோ அதுக்கப்புறம் குறைவான தொழில் வளர்ச்சி, நம்ம நாட்டில் குறைவான தொழில் வளர்ச்சி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலையின்மைக்கான காரணங்கள். ஸோ அடுத்ததான் வேலையின்மைக்கான வகைகள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மறைமுக வேலையின்மை, பருவகால வேலையின்மை, அமைப்புசார் வேலையின்மை, வாணிப சுழல் வேலையின்மை, தொழில்நுட்ப வேலையின்மை, தற்காலிக வேலையின்மை, கற்றோர் வேலையின்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 வகைகளாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அதில் 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மறைமுக வேலையின்மை. ஸோ தேவைக்கு அதிகமானவர்கள் ஒரே வேலையில் இருந்தால் அது மறைமுக வேலையின்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேவைக்கு அதிகமானவர்கள் வந்து ஒரே வேலையில் வந்து இருந்தாங்கன்னா அது மறைமுக வேலையின்மை. ஸோ அதற்கு உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் தேவைப்படுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 15 பேர் வந்து நிற்பாங்க வேலைக்காக. ஓகேங்களா? அப்போ நமக்கு தேவையான ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் தான். ஸோ அவங்கள மட்டும்தான் நம்ம வேலைக்கு வந்து சேர்த்துப்போம். மீதி இருக்கக்கூடிய 5 பேரை வந்து வேணாம்னு சொல்லிடுவோம். ஸோ அங்கே வேலை தெரிஞ்சும் அவங்களுக்கு வேலை இல்லாமல் போகுதில்ல, ஸோ அதுதான் மறைமுக வேலையின்மை அப்படின்றது. ஓகேங்களா? தேவைக்கு அதிகமானவர்கள் ஒரே வேலையில் இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா மறைமுக வேலையின்மை. ஓகேங்களா? அடுத்ததாக பருவகால வேலையின்மை. ஸோ ஒரு ஆண்டுக்கு ஒரு சில பருவங்களில் மட்டும்தான் வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா முற்போகம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 2 போகம் மட்டும்தான் விவசாயம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு போகம் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து மற்றவங்களுக்கு கம்மியாகுது.
ஸோ ஒரு சில சீசனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து கம்மியாகுதுல்ல, ஸோ அதுதான் பருவகால வேலையின்மை. அடுத்ததாக அமைப்புசார் வேலையின்மை. அமைப்புசார் வேலையின்மை அப்படின்றது சமூக அமைப்பில் ஏற்படும் பெரிய மாற்றங்களால் அமைப்புசார் வேலையின்மை வந்து உருவாகுது. ஸோ இதற்கு உதாரணமாக ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிடி வந்து நம்ம வாங்கிட்டு இருந்தோம். ஓகேங்களா, நம்ம பாட்டு கேட்குறதுக்கு சிடி வந்து வாங்குவோம். ஸோ அதில் நிறைய புது பாட்டுகள்லாம் வந்து சிடியில் வந்து கேட்டு நம்ம பழகிருப்போம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, மொபைல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ சிடி வந்து விற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு தொழிலாளி வந்து என்ன பண்ணுவார், அவர்கிட்ட பணம் இருந்தது அப்படின்னா இந்த மொபைல் ஷோரூம் வந்து தொடங்குவார். அவர்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா ஸோ அப்படியே அந்த தொழிலை விட்டுட்டு என்ன பண்ணுவார், வேறு ஏதோ ஒரு வேலைக்கு தான் அவர் போயாகணும். ஓகேங்களா, அப்போ இங்கே என்ன ஆகுது, வேலையின்மை உருவாகுது. ஓகேங்களா, ஸோ அவர்கிட்ட பணம் இருந்தது தான் என்ன பண்ணுவார், புதுசாக ஒரு ஷோரூம் ஆரம்பித்து அவர் வந்து அடுத்ததான் இந்த பிஸ்னஸை வந்து தொடங்கியிருப்பார். ஸோ இந்த சிடி பிஸ்னஸ் மட்டும்தான் அவர் பண்ணுறாரு அப்படின்றப்போ அவருக்கு இது பண்ணுறதுக்கு உண்டான பொருளாதார ரீதியாக அவருக்கு பணமும் இல்லை, இதை எப்படி பண்ணுறது தெரியாமலும் போயிருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் என்ன ஆகுது, ஸோ அங்கே வேலைவாய்ப்பு வந்து இல்லாமல் போகுது. ஓகேங்களா, ஸோ சமூக அமைப்பில் ஏற்படக்கூடிய பெரிய மாற்றங்களால் அமைப்புசார் வேலையின்மை வந்து உருவாகுது. ஓகேங்களா, ஸோ அடுத்ததான் சுழல் வேலையின்மை. அதாவது ஒரு நாட்டோட பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா மந்த நிலையில் வந்து இருந்தது அப்படின்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலையின்மை வந்து உருவாகுது. அதுவே ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சி வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலையின்மை வந்து பார்த்திங்கன்னா குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சுழல் வேலையின்மை அப்படின்றது. அடுத்ததாக தொழில்நுட்ப வேலையின்மை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக பிரிக்கலாம். ஒரு 10 பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரு மிஷின் வந்து பார்த்திங்கன்னா தனியாக செஞ்சிடுது. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த 10 பேருக்கு உண்டான வேலைவாய்ப்பு வந்து கம்மியாகுது. ஓகேங்களா, ஸோ அதுதான் தொழில்நுட்ப வேலையின்மை அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி ஒரு கம்பெனியில் புதுசாக வந்து ஒரு மிஷின் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா ஸோ அதை புரிஞ்சிக்கக்கூடிய நபர்கள்னு இருப்பாங்க, புரிஞ்சிக்காத நபர்கள்னு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தான் ட்ரைனிங் கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த விஷயம் வந்து புரியாது. ஸோ அப்படின்றப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்கள வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஸோ அந்த மிஷினை புரிஞ்சிக்கக்கூடிய நபர்களை தான் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வைப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு இல்லாமல் போகுது. ஒரு சில பேர் ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அப்டேட் பண்ணதுனால அவங்களுக்கு அந்த வேலை வந்து இல்லாமல் போகுது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப வேலையின்மையில் ஒன்றா இருக்குது. ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக தற்காலிக வேலையின்மை. ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறும்போது அந்த இடைவெளி இருக்குல்ல, ஸோ அதுதான் தற்காலிக வேலையின்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன். ஸோ அந்த கம்பெனியை விட்டு நான் ரிலீவ் ஆகிறேன். ஓகேங்களா, ஸோ அந்த கம்பெனியை விட்டு நான் நின்றுட்டேன். ஸோ இன்னொரு கம்பெனிக்கு நான் இன்டர்வியூக்கு போயிட்டு அந்த கம்பெனியில் நான் செலக்ட் ஆகிட்டேன். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த கம்பெனிக்கும் அந்த கம்பெனிக்கு நான் போகிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வந்து கேப் எடுத்துருக்கேன்னு வச்சுங்க. ஓகேங்களா, இன்டர்வியூ அட்டன் பண்ணி திரும்ப அதுக்கப்புறம் தான் செலக்ட் ஆகிருக்கேன். அதனால் ஒரு 15 நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் வேலை இல்லாமல் இருந்தேன்னே. ஸோ அந்த டெம்பரவரியாக வேலை இல்லாமல் இருந்தேன் பார்த்தீங்களா, ஸோ அதுதான் தற்காலிக வேலையின்மை. அதாவது ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறும்போது அந்த இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுதான் தற்காலிக வேலையின்மை. ஓகேங்களா, அடுத்தது கற்றோர் வேலையின்மை. அதாவது படித்த இளைஞர்கள் வந்து இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு படித்து முடித்தோன்னு வேலை இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுதான் கற்றோர் வேலையின்மை அப்படின்றது. ஸோ அடுத்ததாக இந்திய வேலைவாய்ப்பு பற்றிய அதிகாரப்பூர்வ தரவுகளில் 3 முக்கிய ஆதாரங்கள்லேருந்து எடுப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தேசிய மாதிரி ஆய்வு அமைப்பு, 2வது இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ஸோ 3வது வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சிக்கான பொது இயக்குநரகம் வேலைவாய்ப்பு பரிமாற்றங்களுடன் பதிவு செய்வதற்கான தரவு. ஓகேங்களா, அதன் மூலயமா தான் இந்திய வேலைவாய்ப்பு பற்றிய அதிகாரப்பூர்வ தரவுகளை வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்தது வேலையின்மை விகிதத்தை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேலையற்ற நபர்களோட எண்ணிக்கையை மொத்த தொழிலாளர்கள் படையோடு வகுத்து 100ஆல் பெருக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேலையின்மை விகிதம் அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் என்னங்கிறது தெரிஞ்சுங்க, அதுவே போதும். ஸோ அடுத்ததாக இந்திய வேலைவாய்ப்பில் எந்த துறைகளில் அதிகமான வேலைவாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முதன்மை துறை, 2வது 2ஆம் துறை, அதுக்கப்புறம் 3ஆம் துறை. ஓகேங்களா, ஸோ முதன்மை துறையில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம், காடுகள், கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, பால் பண்ணை, மீன் வளர்ப்பு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை துறையில் வருது. 2ஆம் துறையில் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி, சிறிய மற்றும் பெரிய தொழிற்சாலைகள், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் துறையில் வருது. ஸோ 3ஆம் துறை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சார்பு துறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறை, காப்பீடு, வங்கி, வணிகம், தொலைத்தொடர்பு, வீட்டு மனை விற்பனை, அரசு மற்றும் அரசு சாரா சேவைகள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் துறை சார்பு துறையில் வருது. ஓகேங்களா, ஸோ இதன்படி வந்து பார்க்கும்போது
1972 73 கணக்குப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த முதன்மை துறையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வேலைவாய்ப்பு வந்து இருந்திருக்கு. ஸோ இரண்டாம் துறையில் வந்து பார்த்திங்கன்னா 11% தான் இருந்திருக்கு. ஸோ சார்பு துறை அதாவது மூன்றாம் துறையில் 15% தான் இருந்திருக்கு. ஆனால் 2011-12 வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் துறையிலையும் சார்பு துறையிலையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஆனால் முதன்மை துறை இருக்குல்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வேலைவாய்ப்பு துறைகளை பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுலேயும் 2 விதமாக பிரிக்கிறாங்க. அதாவது ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள், ஒழுங்கமைக்கப்படாத துறைகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஸோ ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள் அப்படின்னா எது? பதிவு செய்யப்பட்ட அரசாங்க விதிமுறைகளை மீறாமல் அதனுடைய ஒழுங்குமுறைகளை பின்பற்றக்கூடிய துறைகள் இருக்குல்ல. முக்கியமாக வங்கிகள், ரயில்வே, காப்பீடு, உற்பத்தி தொழிற்சாலைகள், மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள். ஓகேங்களா. ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகளில் வராங்க. ஓகேங்களா. ஸோ ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகளில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஊதியம் வந்து கிடைக்கும். ஸோ நிரந்தரமான வேலை, ஸோ அதற்கு தகுந்தாப்பில் விடுமுறை, மருத்துவ காப்பீடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகளில் இருக்கும். ஸோ ஒழுங்கமைக்கப்படாத துறைகள் அப்படின்றதுல ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா சிறு மற்றும் குடிசை தொழில்களை வந்து சொல்லலாம். ஸோ இதற்கும் விதிமுறைகள்லாம் இருக்குது. ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்தளவுக்கு சரியாக பின்பற்ற மாட்டாங்க. ஓகேங்களா. அதேமாதிரி வேலை செய்வோருக்கு கூலி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாக இருக்காது. ஸோ தகுந்த விடுமுறை வந்து இருக்காது, மருத்துவ காப்பீடு வந்து இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்கமைப்பு படாத துறைகளில் வருது. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் துறைகளை வந்து பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸோ 5 ஆண்டு திட்டங்களில் வந்து வேலைவாய்ப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் 7வது 5 ஆண்டு திட்டத்தில் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவான நிலை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வளர்ச்சி விகிதத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 7வது 5 ஆண்டு திட்டத்தில் கொண்டு வந்தாங்க. அடுத்தது 8வது 5 ஆண்டு திட்டத்தில் கிபி 2000க்குள்ளே ஆண்டுக்கு 3% வேலைவாய்ப்பு வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 9வது 5 ஆண்டு திட்டத்தில் வேளாண்மை இந்தியாவின் பெரும் வேலைவாய்ப்பு களஞ்சியமாக உருவாக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. 10வது 5 ஆண்டு திட்டத்தில் 10 மில்லியன் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 8% உள்நாட்டு உற்பத்தியை அதனுடைய வளர்ச்சியை வந்து அடையணும், வேலைவாய்ப்பு திட்டங்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், மறைமுக வேலைவாய்ப்பை வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் 11வது 5 ஆண்டு திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புற மற்றும் கிராமப்புற வேலைவாய்ப்பை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் 5 ஆண்டு திட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவல்கள். ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வேலைவாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம அரசாங்கம் நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் ஒரு சில திட்டங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முறைசாரா தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு சட்டம் அப்படின்றத 2008 கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் 3 விதமான திட்டங்கள் வந்து செயல்படுது. ஸோ ஆம் ஆத்மி பீமா யோஜனா அப்படின்ற திட்டம், தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம், உடல்நல காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தின் கீழே கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2005 தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்னு இருந்ததை 2006 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் முக்கியமானது. அதுக்கப்புறம் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா அப்படின்ற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1989 கொண்டு வந்தாங்க. ஸோ அதன் கீழே இன்னும் 2 திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது நேரு ரோஜ்கர் யோஜனா, அதுக்கப்புறம் கூலி வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்றத ஸோ இந்த ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா இருக்குல்ல அதன் கீழே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஜவஹர் கிராம சம்ரிதி யோஜனா அப்படின்றது 1999 கொண்டு வந்தாங்க. அடுத்தது சம்பூர்ண கிராமின் ரோஸ்கர் யோஜனா அப்படின்ற திட்டம் 2001 கொண்டு வந்தாங்க. பிரதம மந்திரி கிராம திட்டம் அப்படின்றது 2000 2001 கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. இதெல்லாம் வேலை வாய்ப்புக்கு உண்டான முக்கியமான திட்டங்கள். ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் வேலை வாய்ப்பை பற்றி பொருளியல் அறிஞர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். முக்கியமாக ஜேஎம் கீன்ஸ் அப்படின்றவரும் ஜேபி செயின் அப்படின்றவரும் அவங்களுடைய கூற்றுகளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கீன்ஸோட கூற்றுப்படி முழு வேலைநிலை அப்படின்றது விருப்பமில்லா வேலையின்மை அப்படின்னு சொல்கிறாரு. உதாரணத்துக்கு ஒரு சில செல்வந்தர்கள் குழந்தைகள் இருக்காங்கள்ல, ஸோ அவங்களுக்கு வேலை செய்ய விருப்பமே இருக்காது. ஆனால் அவங்களுடைய அப்பாவோட விருப்பத்தினால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையை செஞ்சிட்ருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் முழு வேலைநிலை அப்படின்னு சொல்லிட்டு கீன்ஸ் வந்து சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி ஜேபி செயின் வந்து பார்த்திங்கன்னா
சந்தை விதியின் மேலே அபாரமாக நம்பிக்கை வச்சுருந்தார். யார்? ஜேபி செயின் அப்படின்றவர். ஸோ ஃபஸ்ட்டு ஜேபி செயினோட கூற்று தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஜேபி செயினை பொறுத்த வரையும் ஒரு பொருளாதாரத்தோட மொத்த உற்பத்தியும் மொத்த வருமானமும் ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவருடைய கூற்று தான். ஓகேங்களா? இவருடைய கூற்றின்படி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்படி இருந்ததுன்னா வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேபி செயின் வந்து சொல்கிறார். ஸோ எப்படி சொல்கிறாரு? நல்லா கவனிச்சுக்கோங்க. இவருடைய கூற்றுப்படி இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உற்பத்தி பண்ணுறேன். ஓகேங்களா? நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த பச்சை மிளகாயை ஒரு கம்பெனிக்கு வந்து நான் விற்கிறேன், ஒரு நிறுவனத்துக்கு நான் விற்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுவான் அந்த நிறுவனம்? இவன் வந்து எனக்கு தேவையான பணத்தை வந்து கொடுத்துருவான். ஓகேங்களா? என்கிட்ட தானே வாங்குகிறான். ஸோ அப்போ என்கிட்ட பணம் கொடுத்து தானே வாங்குவான். அப்போ என்னுடைய முதலீடும் எனக்கு கிடச்சிரும். ஸோ இதுக்கு உண்டான லாபமும் எனக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த நிறுவனம் வந்து என்ன பண்ணுவான்? அந்த பச்சை மிளகா ப்ளஸ் அவனுடைய இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணுறான். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா விற்கிறான். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு கிடைச்ச லாபம் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு இந்த பொருளை வந்து வாங்கிடுறோம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நான் தயாரித்த பொருளை நான் விற்கிறேன், எனக்கு உண்டான லாபம் வந்து பார்த்திங்கன்னா நிறுவனம் கொடுத்துருது. அதே மாதிரி நிறுவனம் தயாரித்த பொருளை அவன் விற்கிறான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை வாங்கிடுறோம். அப்போ நிறுவனத்துக்கு தேவையான லாபமும் கிடச்சிருது. ஓகேங்களா? ஸோ அப்போ நிறுவனத்துக்கு தேவையான முதலீடும் கிடச்சிருது. ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப நம்மள்கிட்ட வாங்குகிறான். ஸோ திரும்ப நம்மள்கிட்டே விற்கிறான். நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்கிறோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நிறுவனத்திட்ட விற்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிளாக போயிட்டுருக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு தேவையான லாபத்தை வச்சு நம்ம வந்து நமக்கு உண்டான பொருளை வந்து வாங்குகிறோம். அதே மாதிரி நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதற்கு உண்டான உற்பத்திக்கு தேவையான பொருளை அவனுடைய லாபத்துலேருந்து அவன் வாங்குகிறான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சமமாக தான் இருக்குது. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. மொத்த உற்பத்தியும் மொத்த வருமானமும் சமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக ஜேஎம் கீன்ஸோட கூற்று வந்து பார்க்க போகிறோம். ஜேஎம் கீன்ஸோட கூற்றுப்படி மொத்த விளைவு தேவை இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வேலைவாய்ப்பும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி மொத்த விளைவு தேவை டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வேலைவாய்ப்பும் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான். ஸோ வேலைவாய்ப்போட அளவு நிர்ணயிக்கப்படும் போது உற்பத்தி காரணிகளான மூலதனம், உழைப்பு, திறன், தொழில்நுட்பம் ஆகியவை மாறாமலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இங்கே இடி அப்படின்றது எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மொத்த விளைவு தேவை அப்படின்றது. ஒய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வருமானம், நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம். அதே மாதிரி வேலைவாய்ப்பு. இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சமமாக தான் இருக்கும். எது வந்து வேறுபடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சியும் ஐயும் இருக்குது பார்த்திங்களா, இது மட்டும்தான் வேறுபடும். சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வருமானம். ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா நுகர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய வருமானத்தை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக பிரிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து 500 ரூபா வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிறேன். ஓகேவா? 500 ரூபா சம்பாதிக்கிறேன். என்னுடைய வருமானம் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 100 ரூபா வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்னுடைய வருமானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 600 ரூபா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 550 ரூபா வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணிடுறேன். ஓகேங்களா? அப்போ பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? 50 ரூபா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இறுதி நிலை நுகர்வு விருப்பம் அப்படின்றது, நான் 500 ரூபா சம்பாதிக்கிறேன், எனக்கு 100 ரூபா இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 550 ரூபா நான் செலவு பண்ணிட்டேன். ஸோ 50 ரூபா வந்து பார்த்திங்கன்னா சேமிப்பு வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த மூணுத்தையும் வந்து கணக்கெடுத்து பார்த்திங்களா? ஸோ அதுதான் இறுதி நிலை நுகர்வு விருப்பம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ என்னுடைய சம்பாத்தியம், நான் வந்து எவ்வளோ செலவு பண்ணுறேன், நான் வந்து எவ்வளோ சேமிக்கிறேன் அப்படின்றத கணக்கிடக்கூடிய தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா இறுதி நிலை நுகர்வு விருப்பம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அதே தான் முதலீடுக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் வந்து தொடங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கடன் வாங்கியிருப்போம். அதே மாதிரி நமக்கு வந்து ப்ராஃபிட் வருதில்ல, ஒரு 500 ரூபா ப்ராஃபிட் வருதுன்னா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து நம்ம முதலீடு பண்ணியிருக்கோம், எவ்வளோ வந்து லாபம் வருது. ஸோ அப்படின்றத கணக்கிடக்கூடிய விஷயந்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலதனத்தின் இறுதி நிலை ஆக்கத்திறன் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வாங்க. இப்போ இடி அப்படின்னா என்ன சொன்னோம்? எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா? மொத்த விளைவு தேவை. ஸோ அதுவும் அதுக்கப்புறம் ஒய்ங்கிறது மொத்த வருமானம், நம்ம நாட்டோட மொத்த வருமானம். சிஐ அப்படின்றது நம்மளுடைய வருமானம் ப்ளஸ் வந்து நம்மளுடைய முதலீடு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெளியீடு, அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு. இது எல்லாமே சமமாக இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலைவாய்ப்பு அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அப்படின்றப்ப என்னுடைய வருமானம் இருக்குல்ல, நான் வந்து 600 ரூபா சம்பாதிக்கிறேன் பார்த்திங்களா? ஸோ அந்த 600 ரூபாயை நான் மொத்தமாக செலவு பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு கிடைச்ச இந்த முதலீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லாபம் வருதில்ல,
ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் மொத்தமாக செலவு பண்ணணும். அப்படி செலவு பண்ணால் மட்டும்தான் நமக்கு இங்கே வேலைவாய்ப்பு அப்படின்றது சமமாக கிடைக்கும். சப்போஸ் நான் இந்த 50 ரூபாயை வந்து பார்த்திங்கன்னா மிச்சப்படுத்துகிறேன் பார்த்தீங்களா, 550 ரூபா இருக்குது, அதில் 50 ரூபா நான் மிச்சப்படுத்துகிறேன் அப்படின்னா ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து கம்மியாகும். ஓகேங்களா? சுருக்கமாக சொல்லப்போனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய லாபத்தை மொத்தமாக செலவு பண்ணணும். அப்படி செலவு பண்ணும்போது இங்கே வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சமமாக கிடைக்கும். ஸோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வருமானத்தில் அவங்களுடைய லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா தனியாக பிரித்தாங்க, சேமித்து வச்சாங்க அப்படின்னா ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ மொத்த விளைவு தேவை இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வேலைவாய்ப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகும். மொத்த விளைவு தேவை வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வேலைவாய்ப்பு வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜேஎம் கீன்ஸோட கூற்றுப்படி இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக கீன்ஸோட கூற்றையும் அதுக்கப்புறம் ஜேபி செயினோட கூற்றையும் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணியிருக்காங்க. கீன்ஸோட கூற்றின்படி வந்து பார்த்திங்கன்னா குறுகிய கால சமநிலையை கொண்டது. அதே மாதிரி செயினோட கூற்றின்படி வந்து பார்த்திங்கன்னா நீண்ட கால சமநிலையை கொண்டது. ஓகேங்களா? அதே மாதிரி இதில் வந்து பணப்பரிவர்த்தனை வந்து செயல்படுத்துகிறாங்க மற்றும் பணத்தை வந்து சேமிக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பணப்பரிவர்த்தனை மட்டும்தான் வந்து செயல்படுத்துகிறாங்க. அரசு தலையீடு வந்து பார்த்திங்கன்னா இதில் அனுமதிக்கிறாங்க, ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அனுமதிக்கலை. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சூழலுக்கும் முழு வேலைவாய்ப்பு மற்றும் குறைமுழு வேலைவாய்ப்பு அது ரெண்டுக்குமே பொருத்தமாக இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா முழு வேலைவாய்ப்பு சூழலுக்கு மட்டும்தான் பொருந்தி இருக்குது. அதே மாதிரி இது முதலாளித்துவம் வந்து பார்த்திங்கன்னா முரண்பாடாக இருக்குது, ஆனால் இதில் முதலாளித்துவம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரெண்டுக்கு உண்டான வேறுபாடுகள். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக ஜேஎம் கீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1883 வந்து பிறந்திருக்காரு. ஸோ வேலைவாய்ப்பு வட்டி மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு அப்படின்ற புத்தகத்தை வந்து பார்த்திங்கன்னா 1936 எழுதி வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமிலேருந்து கார்த்திக்.